கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? கும்பராசியில் பிறந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கஷ்டம் அப்படிங்கிறத விட நல்ல குடும்பத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விட்டுறது. நிறைய பேருக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி நமக்கு அவமானப்படுத்தி விட்டுறது. தனக்கு அவமானம் வருது, தனக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறத விட தகுதி இல்லாதவங்கள்லாம் நமக்கு தாறுமாறாக அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டுருது. இந்த மாதிரியான அவல நிலைகளிலிருந்து மிகப்பெரிய அரும்பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா நிகழ்ச்சியில் இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும். நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணைகிறாரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் 12 ராசிக்காரர்களுக்கான பலன்கள், சிறப்பு பலன்கள், பரிகார முறைகள் பற்றி தெள்ள தெளிவாக விளக்கிட்டு இருக்கீங்க சார். அந்த வகையில் இன்னைக்கான நிகழ்ச்சியில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மாலை மரியாதையோடு வளம் வரக்கூடிய ராசி இந்த கும்ப ராசியாக இருந்துட்டு இருக்குது. சாதாரண ஒரு சொம்பில் தண்ணி வச்சோம் அப்படின்னா சொம்பு, தண்ணீர், தேங்காய் எப்படின்னு பிரித்து பேசலாம். அதுவே அந்த சொம்பில் தண்ணீர் வச்சு அந்த தண்ணீருக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சோம் அப்படின்னா கலசம் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக கிடைச்சிருது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் எந்த வறுமையில் பிறந்தாலும் ஒரு கோபுர கலசமாக மரியாதையோடு வாழக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்கு சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது. கோயில் கோபுரத்தில் பொதுவாகவே கோயில் அப்படின்னாலே விக்கிரகத்துக்கு மிகப்பெரிய மதிப்பு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அந்த விக்கிரகத்தில் கூட பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்துக்கு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுக்கப்படுது. அந்த மூலஸ்தானத்தை விட கோபுர கலசத்திற்கு, கொடி மரத்திற்கு, கோபுர கலசத்துக்கு கோபுரத்துக்கு மிகப்பெரிய மதிப்பு இருந்துகிட்டு இருக்குது. அதாவது ஆலய தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற பழமொழியை நமக்கு ஆன்மீகம் சொல்லி வச்சிருக்குது. அந்த கோபுரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கலசம் இருக்கும் இல்லையா, மிக மிக உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த கலசம் கோபுர கலசமாகவே இருந்தால் கூட அந்த கோபுர கலசம் தான் உங்களுடைய ராசிக்கு ஒரு மிகப்பெரிய முத்திரையாகவே இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி உயர உயர வளரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை அடையக்கூடிய ராசியாக இந்த கும்ப ராசி இருந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட கும்ப ராசியில் பிறந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கஷ்டம் அப்படிங்கிறத விட நல்ல குடும்பத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விட்டுறது. நிறைய பேருக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி நமக்கு அவமானப்படுத்தி விட்டுறது. தனக்கு அவமானம் வருது, தனக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறத விட தகுதி இல்லாதவங்கள்லாம் நமக்கு தாறுமாறாக அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டுறது. இந்த மாதிரியான அவல நிலைகளிலிருந்து மிகப்பெரிய அரும்பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா கும்பராசியை பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு, கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகள் அப்படிங்கிறது காலம் முழுவதும் கை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு மத்தியில் கல்யாணமாகாத தெய்வம் என்று சொல்லக்கூடிய பிள்ளையார் வழிபாடு, ஆண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கல்யாணமாகாத பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கலப்படம் இல்லாத நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி துர்க்கையம்மன் வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். துர்க்கையம்மன் வழிபாடு வச்சு பிள்ளையார் வழிபாடு வச்சு இந்த 2 வழிபாடுகளுக்கு நன்மை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சனிக்கிழமை நாள் மதியம் 1:30 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ளாக பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான வழிபாடுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்காத பட்சத்தில் வன்னி மரம் இருக்கும் இல்லையா, விருட்ச சாஸ்திரப்படி வழிபாடு அப்படிங்கிறது வன்னி மரத்துக்கு அடியில் ஒரு விளக்கு ஏற்றி, அதாவது அகல் விளக்கு ஏற்றி அந்த அகல் விளக்கு முன்னாடி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல விதமான வாழ்க்கை மெல்ல மெல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்லது நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாழ்வு அமையும். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர்.
குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். சூப்பர் சார். கும்பராசிக்காரர்களுக்கான சிறப்புகள் பற்றி ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். அதே போல் நம்ம குலதெய்வ விருட்சத்தை வேண்டி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் வழிபடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார். அதை பற்றி கருத்து. பொதுவாகவே குலதெய்வம் விருட்சம் வந்ததுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகப்படியே உங்களுக்கு குழந்தை பாக்கிய பிராப்தம் இருந்திருக்கும். ஆனால் அதே ஜாதகத்தில் எந்த ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் பிராப்தம் இருந்துகிட்டு இருக்குதோ அதே ஜாதகத்தில் அந்த குழந்தை பாக்கிய பிராப்தத்துக்கு மேலே தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். குழந்தை பாக்கிய யோகத்துக்கு மேலே தோஷம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு புத்தர பேர் அப்படிங்கிற குழந்தை பாக்கியம் கிடைக்காம தடை ஏற்பட்டிருக்கும். இந்த குலதெய்வ விருட்சம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தினுடைய அதாவது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறதுனால இதில் முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுடைய குலதெய்வம் மட்டுமல்ல, அதாவது இன்னைக்கு நிறைய பெண்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவருடைய வீட்டு தெய்வத்தை தான் குலதெய்வமாக நினைக்கிறோம், தன்னுடைய பிறந்த வீட்டு தெய்வத்தை மறந்துடுறோம். ஆனால் குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கணவருடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் கிடைக்கும், உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறதுனால 2 வீட்டு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு திரண்ட மிகப்பெரிய குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு குலதெய்வ விருட்சத்தை பார்த்து அனுதினமும் நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை, அதாவது ஆகாயமாக உயரக்கூடிய அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும். சிறப்பு சார். சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கும்பராசிக்காரர்கள் பிள்ளையார வழிபட்டா ரொம்பவே மேன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வன்னி மரத்துக்கு கீழே விளக்கேற்றுறது மூலிமா நம்ம வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஒளி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.